தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. சாய் டிவி பக்தர்களுக்கு என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நான் இயக்குனர் பி. வாசு. தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி ஆகிய எல்லா மொழிகளிலும் நான் படம் இயக்கியிருக்கேன், கதை கொடுத்துருக்கேன். மலையாளத்துக்கு கூட கதை கொடுத்துருக்கேன். என்னுடைய கதைகள் எல்லா மொழியிலையுமே படமாக்கப்பட்டிருக்கிறது. பெங்காலிலையும் ஆயிருக்கு, குஜராத்லேயும் ஆயிருக்கு. ஸோ எந்தெந்த மொழியில் ரைட்ஸ் வாங்கினாங்களோ அத்தனை மொழிகளிலும் என்னுடைய கதைகள் படமாயிருக்கு. நான் இதுவரை ஒரு 65 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். பாபாவுடைய அனுகிரகத்தால் ஒரு 30-35 படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இதெல்லாம் ஒரு சக்தி தான், நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை. பக்தி மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. சக்தி வெளியிருந்து தான் வரும். அந்த சக்தி நம்மக்கிட்ட சேரும் பொழுது அது எப்படி சேர்ந்துச்சுன்னு நமக்கே தெரியாது. நம்ம தொழிலை நம்ம ஒழுங்காக செய்யும் பொழுது, அதை சின்சியராக செய்யும் பொழுது, கடுமையாக உழைக்கும் பொழுது அந்த சக்தி நம்மளை அறியாமலே கடவுள் மூலமாக நமக்கு வரும். அந்த தெய்வம் கொடுக்குற சக்தி நமக்கு வரும் பொழுது நாம் வேலை செய்கிறது நமக்கே தெரியாது. என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். எப்படி இந்த படம் படைத்தோம், எப்படி இந்த படம் வந்துச்சு அப்படின்றது ஒரு வருஷம் கழிச்சுட்டு அந்த படம் பார்க்கும் பொழுது, சில படங்கள் பார்க்கும் பொழுது, இதை நம்ம பண்ணுமா, எப்படி பண்ணோம் அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நமக்கே தோணும். அப்போ தான் தெரியும் நம்மளை அறியாமல் நமக்கு ஒரு சக்தி ஒன்று கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. நம்ம கூட துணையாக இருந்திருக்கார். நல்ல வழியில் கொண்டு போயிருக்கார். நல்ல படங்கள், வெற்றி படங்கள் எல்லாருமே, அதாவது கூட வேலை செய்கிற அத்தனை பேருமே ஒற்றுமையாக அவங்களும் நல்ல எண்ணத்தோடு இருக்கும் பொழுது அந்த படத்துக்கு நல்லது சேரும். அந்த படத்துக்கு வெற்றி சேரும். நான் எப்பவுமே சொல்லுவேன், வெற்றி என்பது சக்ஸஸ் கம்ஸ், இட் இஸ் நாட் மேட். சக்ஸஸ் தன்னால் வரும். எல்லா அமைப்புகளும் கரெக்டாக வரும். இசை கரெக்டாக வரும், ஃபோட்டோகிராஃபி கரெக்டாக வரும், ஸ்டண்ட்டு கரெக்டாக வரும், காமெடி கரெக்டாக வரும். எல்லாமே அது அமையும். அப்படி டெக்னீஷியன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அவங்களுக்கும் அதுக்கேற்ற வைப்ரேஷன் இருக்கும் பொழுது எல்லாமே வரும். அதனால் எல்லாமே உருவாக்குறது வெற்றிக்கு தான். ஆனால் பலனாக வர்றது நம்மளை அறியாத ஒரு சக்தி. அந்த சக்தி தான் என்னை பொறுத்த வரைக்கும் தெய்வ சக்தி. அது எந்த உருவத்தில் வேணால் இருக்கலாம், எந்த மாதிரி ஒரு கடவுளாக வேணா இருக்கலாம். பட் நம்ம உழைப்பை கரெக்டாக பண்ணால் அந்த வெற்றி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு நான் நினைப்பேன். இவ்வளவு காலம், இத்தனை வருஷம், நான் கிட்டத்தட்ட 35 வருஷம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் தொடர்ந்து நான் படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கும் நான் ஒரு கன்னட படம் ஒன்று சிவராஜ்குமாரோட பண்ணுறேன். தமிழ், தெலுங்கு எல்லா லாங்குவேஜையும் சேர்த்து ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் ஒன்று ரெடி ஆகிட்டுருக்கு. அது ஒன்று பண்ண போகிறேன். அப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய, அதாவது அது இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் அவர் இருந்தாருன்னா எந்த மாதிரி கதை எடுப்பார், எந்த மாதிரி படத்தில் நடிப்பார் அப்படின்னு அவருடைய ஃபோட்டோ ரியலிசம், அதாவது அவராக வருகிறார். அப்படி ஒரு படம், ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் அமெரிக்கன் டெக்னீஷியன்ஸை வச்சு ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் தெய்வத்துக்கிட்ட தான் இருக்குது. இதெல்லாம் நடைமுறையில் நடக்கும் பொழுது கடவுள் எப்படி எனக்கு கொடுத்துருக்காரோ அப்படி நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் எனக்கு தெய்வ பக்தி எனக்கு எப்பவுமே உண்டு. நான் அதை நம்புகிறேன். எனக்கு ஐயப்பன் மேலே ரொம்ப பெரிய பக்தி உண்டு. நான் 38 வருஷம் தொடர்ந்து நான் சபரிமலைக்கு போயிட்டுருக்கேன். என்னுடைய பள்ளி, அதாவது நான் பள்ளி இறுதி ஆண்டில் 11ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது, 10ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது போக ஆரம்பித்தேன். இடையில ஒரு 3 வருஷம் முடியாமல் போயிருக்கோம். அதுக்கு காரணங்கள் ஏதாவது இருக்கும். பட் தொடர்ந்து நான் சபரிமலை போவேன். நான் சபரிமலை எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். ஐயப்பன் என்னுடைய மிகப்பெரிய ஒரு பலம். அவரை நான் கும்பிட்டேன்னா எனக்கு அது என்னமோ ஒன்று கண்டிப்பாக நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு பலம் எனக்கு இருக்குது. அதனால் ஐயப்பனை நான் ரொம்ப விரும்பி போவேன். அங்கே நானே ஒரு காட்டேஜ் கட்டியிருக்கேன் எங்கள் ஃபேமிலிக்காக, எங்கள் ஃபேமிலி மூலமாக. அந்த காட்டேஜ் திரைத்துறை நண்பர்களுக்கு நாங்கள் கொடுத்து அனுப்புவோம். அவங்கெல்லாம் அங்கே ஸ்டே பண்ணுவாங்க. அந்த மாதிரி எனக்கு அந்த சபரிமலை மேலே ஒரு பெரிய ஒரு இது உண்டு, பக்தி உண்டு. அதே மாதிரி எனக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாபாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு பாபா கிட்ட
மிகப்பெரிய ஒரு பற்றுதல் என்னன்னா, ஒரு எளிமை. அவருடைய அந்த 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 மகானுடைய எளிமை. அவரை பார்க்கும் பொழுதே நமக்கு வந்து பொதுவான ஒரு கடவுள். இவங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே. கோடி கோடியாக கொடுக்குறவங்களோ இல்லை வசதி இல்லாத ஏழைங்களோ எல்லாருக்குமே ஒரே கடவுள் அவர் பாபா. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அவர். அவரை பார்க்கும் பொழுதே நமக்காக அப்படின்னு இல்லை, எல்லாருக்காக அப்படின்ற அந்த முகத்தில் தெரியும். ஏன்னா அவரும் அப்படி தான் வாழ்ந்திருக்கார், அவர் அப்படி தான் இருந்திருக்கார். அவர் ரொம்ப அழகாக சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, பசு மிருகங்கள் அவைகளுக்கெல்லாம் நீங்கள் உணவு கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்டா மாதிரி, நாய்க்கு கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்டா மாதிரி, பசு கொடுத்தா நான் சாப்பிட்டா மாதிரி, பன்றி கொடுத்தா நான் சாப்பிட்டா மாதிரி. ஒரு தடவை அவங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்க ஒரு நாய்க்கு ஒரு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ரெட் ஏதோ கொடுத்துருக்காங்க. கொடுத்த உடனே பாபா என்ன பண்ணியிருக்காரு, எனக்கு நீ ரொம்ப நன்றி சொல்லியிருக்காரு. எதுக்குன்னு கேட்டால், எனக்கு நீ சாப்பாடு போட்ட, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அதுக்கு தான் நான் போட்டேன், அதில் நான் இருக்கேன், எல்லா ஜீவராசிகள்லையும் நான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் அவரை பற்றி கேள்விப்படும் போது, இதை பற்றியெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு மகான், மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மகான், சமாதியான ஒரு மகான். ஸோ அவரை வந்து நம்ம வந்து வணங்கும் பொழுது நம்பிக்கையோடு அவரை நம்ம வந்து அணுகினால் அதுக்கு பலன் கிடைச்சிருக்கு. அந்த நம்பிக்கை எல்லாமே நம்பிக்கை தான். நம்பிக்கையோடு நீங்கள் எதை செஞ்சாலும் அது கண்டிப்பாக நடக்கும். அதுதான் பாசிட்டிவ் வைப்ரேஷன். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு இருக்கணும். நெகட்டிவாக திங்க் பண்ணிவிட்டு பாசிட்டிவாக வரலையேன்னு யோசித்தா அது வராது. அது மாதிரி எதை நம்பினாலும் அதை பரிபூர்ணமாக நம்பணும். நம்பிக்கை அவர் மேலே கொடுத்துடணும். கொடுத்தா உங்களுக்கு உண்டான பலன் உண்டு. பாபா தான் சொல்லுவார், என்ன நம்பு. இன்னொன்று பாபா கிட்ட பெரிய விஷயம் என்னென்னா, அவருடைய சாம்பல், அவருடைய எலும்பு, அதிலும் நான் இருக்கிறேன், அதுலேயும் பாபா இருக்கார். ஸோ அந்த சக்தி கூட நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். அதுலேயும் அவர் வந்து நமக்கு வந்து கேட்ட பலனை, நம்ம விரும்புகிறத எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு தான் இருக்கார். எதை நம்ம முழுசாக நம்பினாலும் அது நமக்கு பலன் கொடுக்கும். அது எதுவாக இருந்தாலும் சரி. அப்படி வந்து பாபாவுடைய அந்த பர்டிகுலர் டே, அந்த தேர்ஸ்டே, என்னுடைய ஏரியாவில் மயிலாப்பூரில் நான் மேக்ஸிமம் அங்கே போவேன். என்னென்னா பயங்கர கூட்டம் இருக்கும். நம்ம யார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது எனக்கு வந்து கொஞ்சம் உடன்பாடு கிடையாது. அந்த கூட்டத்துக்குள்ளே போகணும், அந்த கூட்டத்துக்குள்ளே போகிறதுக்கும் சில நேரங்களில் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன், தூரம் நிற்பேன், இல்லை கிட்ட போவேன். முடிஞ்சால் யாராவது பார்த்தா எனக்கு உதவி பண்ணால் உள்ளே போய் கும்பிடுவேன். இல்லைனா என் வீட்டில் நான் வந்து பாபாவை வச்சுருக்கேன், பாபாவை கும்பிடுவேன். பாபாவை எல்லா நாளும் கும்பிடுவேன். அந்தளவுக்கு பாபா மேலே எனக்கு ஒரு பெரிய பக்தி உண்டு. எனக்கு என்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேருமே பாபா பக்தர்கள் தான். எல்லாருமே ஜெய் சாய்ராம் 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 சாய்ராம்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க, அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. பார்த்துக்கிட்டே எனக்கு அனுப்புகிற மெசேஜ் பூராவுமே பாபாவை பற்றி நிறைய வரும். ஏன்னா எனக்கு பிடிக்குன்றது அவங்களுக்கு தெரியும், அதனால் அனுப்புவாங்க. அதுபோல் அவரை வந்து நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மகானா, ஏதோ ஒரு சக்தி, அவர் வந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது எனக்கு. அதுவும் ஷிர்டி போயிட்டு வந்துட்டால் அதனுடைய வைப்ரேஷனே வேறு மாதிரி இருக்கும். நான் குடும்பத்தோடு ஷிர்டி போனேன், போயிட்டு வருவேன். வந்தேன்னா அங்கே இருக்கிற வைப்ரேஷன் அங்கேயும் அதே மாதிரி தான். எனக்கு யாரையும் தெரியாது, நான் வரேன்னு சொல்ல மாட்டேன். போன வாட்டி நான் போகும்பொழுது எனக்கு உண்மையிலேயே அங்கே யாரையும் தெரியல, நம்ப மாட்டாங்க சொன்னேன். ஏன்னா வாசு ஒரு டைரக்டர், அவர் சொல்லாமல் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அங்கே யாரோ ஒருத்தர் வந்தார், வந்த உடனே யாரோ போய் சொன்னார் இந்த மாதிரி. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி எங்களை கூப்பிட்டு போனார் உள்ள. போய் எங்கள் இதில் உட்காந்தோம், ஏதோ ஒரு ரூவில் போனோம், அப்படி போனோம், போய் சாமியை பார்த்தோம், வந்துட்டோம். மறுநாள் காலையில் போகணுன்னு ஒரு ஆசை இருந்தது, பட் எப்படி போகிறது தெரியல. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு காலையில் அன்னைக்கு கிளம்ப போகிறோம். அன்னைக்கு கிளம்ப போகும்போது காலையில் என் பிரதர்லாம் வந்து ஓடி வராரு, வாங்க வாங்க வாங்க, ஒருத்தர் கூப்பிட்ருக்காரு, நம்மளை கூப்பிட்ருக்காரு அப்படின்னு ஏதோ ஒரு இது மாதிரி ஒரு ஸ்லிப்பு மாதிரி கொடுத்தாரு. இதை எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம வாங்க அப்படின்னாரு. அப்புறம் அவர் ஓடி வந்து கூப்பிட்டோடனே திரும்ப போனோம் காலையில். அது பாபா தான் கூப்பிட்டார், நம்ம யாரையும் கேட்கல, நம்ம பேரை சொல்லலை, நான் தான் அப்படின்னு. ஏன்னா அங்கே போய் நம்ம யார், தமிழ்நாட்டு டைரக்டர், அதெல்லாம் சொல்ல முடியாது. அதனால் அங்கே இருந்தவங்க ஆட்டோமேட்டிக்காக எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. அது பாபா கூப்பிட்டார், நீ வா வந்து பாரு, இன்னொரு வாட்டி பாரு, நீ ஆசைப்பட்ட பாரு அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ இது மாதிரி சில விஷயங்கள் வந்து எனக்கு வந்து என்னுடைய அனுபவத்தில் நடந்திருக்கு. அவரை பார்க்க போனால் ஆட்டோமேட்டிக்காக நான் யாருக்கிட்டையும் சொல்லிட்டு போனது கிடையாது. அதே மாதிரி இங்கே கூட மயிலாப்பூர் கூட கோயிலுக்கு போனால் கூட நானாக போவேன், அப்படி நிற்பேன். யாராவது தெரிஞ்சால் உள்ளே போ, இல்லைன்னா அப்படியே போய்டுவேன் உள்ள. அப்படி தான் போவேன். நான் கூப்பிட்டு யாருக்கிட்டையுமே என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு கேட்டதில்லை. ஏதோ ஒரு வாட்டி 2 வாட்டி வேணால் ரொம்ப ரொம்ப கூட்டம் இருந்தால் வேணால் கேட்பேனே தவிர, மற்றபடி அந்த கதவு கிட்ட போய் நிற்பேன் தான், அவங்களே திறந்துடுவாங்க என்னை பார்த்த உடனே. அப்படி தான் போனதான் நான் வந்திருக்கிறேன்,
நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பக்தி ஒன்று தான். அந்த பக்தியை வந்து கஷ்டப்பட்டு கும்பிட்றவங்களுக்கும் ஒரே பலன் தான், கஷ்டப்படாமல் கும்பிட்றவங்களுக்கு அந்த பலனான்னு எனக்கு சொல்ல முடியல. ஆனால் ஒன்று நினைப்பேன், பாபா நம்மளை அப்படி கூட்டிகிட்டு போகிறாரு, பாபா நம்மளை அப்படி வர சொல்கிறாரு, அதனால் நம்ம போகிறோம் அப்படின்ற ஒரு மன திருப்தி ஒன்று இருக்கும். அதாவது எல்லாரையும் தாண்டி போகும் பொழுது, சில நேரங்களில் எல்லாரையும் தாண்டி போக முடியாமல் யாரும் இல்லாத பொழுது நம்ம போனோன்னா பாபா இப்படி தான் வர சொல்லியிருக்காருன்னு தோணும். நான் அந்த வழியில் நடக்கிறவன், அந்த வழியில் கும்பிடுறவன், அந்த வழியை நம்புகிறவன். ஸோ இதில் வந்து எனக்கு பாபா மேலே எனக்கு ஒரு பெரிய மேலே பக்தி உண்டு. அவருடைய விஷயங்கள் நிறைய சொல்ல முடியாதுக்கெல்லாம் இது பத்தாது. ஒவ்வொன்றும் சொல்ல சொல்ல அது வந்து வேறு மாதிரி இருக்கும். அவருடைய அந்த எளிமையும் சரி, அவருடைய எதுவும் ஒரு தோற்றமும் சரி, அவர் உட்கார்ந்துருக்கிற அந்த இதுவும் சரி, ஐயோ அந்த காலை தொட்டு கண்ணில் வச்சு கும்பிட்டாலே நம்ம உடம்பு ஒரு மாதிரியாகும். அந்த மாதிரி ஒரு அலங்காரம் இல்லாத, ஆடம்பரம் இல்லாத, எளிமையான ஒரு மகான் பாபா சாய்ராம். பாபா என்னுடைய வாழ்க்கையில் வந்தாருன்னு என்னால் சொல்ல முடியாது. பட் என்னென்னமோ ஏதோ ஒரு வகையில் வந்து எங்கள் குடும்பத்துக்கு அவர் உதவி பண்ணிகிட்ருக்காருன்னு எனக்கு தெரியும். நான் வந்து அவர் வந்தார், என்கிட்ட பேசினாருன்னு நான் சொல்லலை. எனக்கு அது நடந்தது கிடையாது இது வரைக்கும். என்னுடைய குலதெய்வம் வந்து பாலக்காடில் இருக்குது. பாலக்காடில் வந்து மீன்குளத்து பகவதியை தான் நான் எல்லா வருஷமும் நான் போய் கும்பிடுவேன். அதாவது எங்கள் அம்மாவுடைய வழி இதுதான் மீன்குளத்து பகவதி. அந்த மீன்குளத்து பகவதியோடைய இது என்னன்னா, மீனாட்சி அம்மன், மதுரை மீனாட்சி அம்மனுடைய இன்னொரு உருவம் தான் அந்த மீன்குளத்து பகவதின்னு சொல்லுவாங்க. அது வந்து கேரளாவில் பாலக்காட்டில் இருக்குது. இந்த பாலக்காட்டில் தான் எங்களுடைய குலதெய்வம். அது வந்து மீன் ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்தில் நிறைய மீன் இருக்கும். அந்த மீனுக்கு சாப்பாடு போட்டால் அந்த மீன் வந்து ரொம்ப சந்தோஷமாக அது வந்து அவ்வளோ மீன் இருக்கும், அது வந்து சாப்பிடும். அதுதான் வந்து அங்கே இருக்கிற ஐதீகம். அந்த மீனுக்கு வந்து நம்ம வந்து ஏதோ அரிசியோ இல்லை பொரியோ போட்டு அது வந்து சாப்பிட்றது அங்கே இருக்கிற ஐதீகம். அதே மாதிரி அந்த மீன் குளத்தில் வந்து அந்த குளத்தில் வந்து ஆயிரக்கணக்கான மீன் இருக்கும். ஆனால் அந்த மீனை யாருமே பிடிக்க மாட்டாங்க. யாரும் சொல்லுவாங்க, ஒரு வாட்டி பிடிச்சோன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படி. அந்த மீனை பிடிக்கிறதோ அந்த மீனை சாப்பிட்றதோ அது வந்து வழக்கம் கிடையாது. அது மாதிரி எனக்கு வந்து ரொம்ப அந்த குலதெய்வம்ன்றது எங்கள் அம்மா சொன்னதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு நான் ரைட் ஃப்ரம் த பிகினிங் என் தங்கச்சி படித்தவ சின்ன தம்பியிலேருந்து எல்லா படத்துக்கும் அங்கே போய் ஒரு பூஜை பண்ணிட்டு வருவேன். அது வந்து பல்லசேனா பகவதின்னு சொல்லுவாங்க கேரளாவில். தமிழில் வந்து மீன் குளத்து பகவதின்னு சொல்லுவாங்க. நம்ம கோயம்புத்தூர், திருநெல்வேலி இந்த பக்கம்லாம் நிறைய பேருக்கு அது வந்து குலதெய்வம். நான் எப்போ போனாலும் அங்கே நிறைய நம்ம ஆளுங்களை பார்ப்பேன். பார்த்தோன்னா, சார் இங்கே என்ன சார், இது ஏன் குலதெய்வம் சார், எங்கள் குலதெய்வமும் இங்கே தான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி சுற்று வட்டாரத்தில் இருக்கிற நிறைய அந்த திருநெல்வேலி பக்கமும் சரி, கோயம்புத்தூர் பக்கமும் சரி, அவங்க எல்லாருமே அந்த மீன் குளத்து பகுதியுடைய குலதெய்வம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தெய்வம் தான் என்னுடைய குலதெய்வம். வருஷம் அங்கே போகாமல் நான் இருக்கவே மாட்டேன். சாய் டிவி பக்தர்களுக்கு குறிப்பாக ஒன்று சொல்கிறேன். தீபாவளியில் பட்டாசு வெடிக்கிறத பற்றி எல்லோரும் சொல்லியிருப்பாங்க. பட்டாசு வெடிக்கும் பொழுது அதோட உண்டான ஒரு ஆபத்து என்ன, அது நடந்தால் விபத்து என்ன அப்படின்றது எல்லாருக்கும் சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தால் கூட பட்டாசு வெடிக்கும் பொழுது நீங்கள் வந்து சுறுசுறுவத்தி அதை கொளுத்திட்டு கீழே போட்டுருவீங்க, உங்களுக்கு தெரியாது. அதை போட்டுட்டு ஓடும் பொழுது நீங்கள் அதில் மெரிச்சிட்டிங்கன்னா திருப்பி உங்கள் கால் சுட்டுரும். அதனால் நீங்கள் ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுட்டு அந்த சுறுசுறுவத்தியை கொளுத்துனீங்கன்னா அது முடிஞ்ச உடனே அந்த பக்கெட்டில் போட்டுருங்க, அது வந்து அணைஞ்சிடும். இது மாதிரி சில விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்கிறதே கிடையாது. நம்ம குயிஜலாக போட்டு விட்டுருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து புஸ்வானம் வைப்போம். புஸ்வானம் வைக்கும்போது மூஞ்சை கிட்ட கொண்டு போய், முகத்தை கிட்ட கொண்டு போய் இப்படி வச்சு அது முகத்துலேயே அடிக்கும். அதனால் எல்லாத்துக்குமே கை டிஸ்டன்ஸில் இருக்கணும். கை டிஸ்டன்ஸில் இருந்தால் தான் பட்டாசு வெடிக்கும் பொழுது நமக்கு வந்து அது வந்து நம்ம உடம்பை தாக்காது, உடம்பு மேலே நெருப்பு படாது. அதனால் சுறுசுறுவத்தியோ சங்கு சக்கரம் வைக்கும்போது காலுக்கு நேராக வைக்கக்கூடாது. காலுக்கு நேராக வச்சு அது காலில் அடிக்கும் திருப்பி. அதே மாதிரி ராக்கெட் வைக்கும் பொழுதும் நீங்கள் ராக்கெட் வச்சிங்கன்னா பக்கத்தில் வீடு இருக்கா, எப்படி இருக்குது, அதை போய் பார்க்குமா, ஸ்ட்ரைட்டாக வச்சுமா, இது பண்ணுமா அப்படின்னு மொட்டை மாடியில் போய் வைங்க, ரோட்டில் இருந்து வைக்காதீங்க. அது எந்த வீட்டுக்குள்ளே வேணால் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதையெல்லாம் பார்த்துக்கணும். அதே மாதிரி சரவெடி வெடிக்கும் பொழுதும் கார் வருதா, யாராவது வராங்களா, அவங்க ஏதாவது வரும்போது நம்ம வச்சுட்டு அவங்களுக்கு தெரியாத போது எத்தனையோ வாட்டி நானும் போயிருக்கிறேன். திடீர்னு பார்த்தா படப்பட கார் பக்கத்தில் வெடிச்சிக்கிட்டே இருக்கும், நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம். இது வந்து நமக்கு பழக்கமாயிடுச்சு. இதெல்லாம் தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம், தவிர்க்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் நமக்கு தெரியாமலே நம்மளே வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் தொடர்ந்து இனிக்கு வரும் காலங்களில் இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா காலாகாலம் நீங்கள்
ஆண்டுக்காண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனத்தொகை வந்து அதிகமாகிட்டே போகுது. எல்லாருமே இப்போ வந்து ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் பட்டாசு வெடிக்கிறாங்க. அன்றைக்கெல்லாம் நாங்கள்லாம் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது ஏதோ 4 வீட்டில் வெடிப்போம். அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் வெடிக்க மாட்டோம். அந்த காலையில் 4 மணிலேருந்து 6, 7, 8 வரைக்கும் வெடிப்போம். அதுக்கப்புறம் வெடிக்க மாட்டோம். திரும்ப நம்ம சாயந்தரம் அந்த மாதிரி ஒரு டைமில் வெடிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு 12 மணி நேரம்னாலும் அந்த 12 மணி நேரம் டப்படப்படப்பா எங்கேயோ ஒரு இடத்துல சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நல்லது, சந்தோஷம். நமக்கு அந்த ஒரு நாள் தான் ஒரு அருமையான நாள். அந்த ஒரு நாள் நம்ம கொண்டாட வேண்டிய எனக்கு என்னுடைய லைஃப்பில் தீபாவளி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான பண்டிகை. ஆனால் அந்த சந்தோஷமான பண்டிகையை நம்ம ஜாக்கிரதையாக கொண்டாடணும். சாப்பிடும்போது அதிகம் சாப்பிட்டாலும் நமக்கு பிரச்சனை தான். பட்டாசு வெடிக்கும்போது ரிஸ்கோடு வெடித்தாலும் பிரச்சனை தான். அந்த ஒரு நாளைக்கு ஜாக்கிரதையாக இருங்க. அதுதான் நான் சாய் டிவியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் சொல்லிக்கிறேன். பார்த்துக்கங்க, தீபாவளியை கொண்டாடுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருங்க, எல்லாரும் நல்லா இருங்க. பாபாவுடைய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் அத்தனை பேரும் ரொம்ப சந்தோஷமாக மன திருப்தியோடு நெடோழி நோய் நடி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.